அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மூத்த தலைவர் ஒருவர் போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றாரு, அழுது கொண்டே சிரிக்கிறார். அழுது கொண்டே அப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாராவது மனசார கூட்டணியில் இடம் பெற்றாங்களா? இன்றைக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருந்தாங்க. எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தாங்க. நான் அவரிடத்துல சொன்னேன், நீங்க மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னா தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். நான் சொல்லுவதில் கேட்கல. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. திமுக அரசுக்கு 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. விளைவு என்ன? போன 2021ஆம் ஆண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு கம்யூனிஸ்டுக்கு. அதுதான் திமுக 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்த பரிசு ஒரு இடம் குறைவு. இன்றைக்கு இந்த ஆட்சி புரிகின்ற திமுக ஸ்டாலின் அவர்கள், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எல்லாம் டெல்டாக்காரர்கள் என்கிறார்கள். அவர்கள் டெல்டாக்காரர்கள் உல்டாக்காரர்கள். இன்றைக்கு டெல்டா மக்கள் இங்கே நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இங்கே திரண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை நீங்கள் நமது 8 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுத்தர வேண்டும். என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி கொஞ்சம் நஞ்சமா அதுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சி இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். என் கண் முன்னே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அண்ணா திமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிலோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம். துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம். அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதுக்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சி அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து இவருக்கு அடையாளத்தை கொடுத்து, முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து, இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுக சேர்ந்துட்டான். இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அவளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை முறையாக அணுகி பெற்றிருக்கலாம். 5 ஆண்டு காலம் தமிழக மக்களை குட்டிச்சோறாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் இந்த ஆட்சியாளர்களை கிடைக்காம போனதுதான்
இந்த ஆட்சியோட சாதனை. அது மட்டும் இல்ல, அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தபோது பல திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அடிக்கட் நாட்டு விழா, அங்க கலைவாணர்ல 1 மணி நேரம் நல்ல கலை நிகழ்ச்சி, பாரத பிரதமரை குளிப்பாட்டுறதுக்காக குளிர வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடத்தி திட்டத்தை துவக்கி வைக்கிறார். ஆனா வெளியில வந்து என்ன பேசுறாரு, அவர் எதுக்குற மாதிரி பேசுறாரு. பிறகு அப்பாவும் மகனும் ஒரே நேரம் மாத்தி மாத்தி டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்க. எதுக்கு பாக்குறீங்க? நாம போய் நம்முடைய கூட்டணி தலைவர் உள்துறை மந்திரி பார்த்தா அது கொத்தடிமையா. என்ன, பாகிஸ்தான்லயே மந்திரியா இருக்காரு, இந்தியா தானே உள்துறை மந்திரி, அவரை பார்க்கறதுல என்னையா தப்பு? நாட்டுடைய உள்துறை மந்திரி அவரை பார்க்கறதுல தவறா? எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, நாங்க போய் பார்க்கிறோம். ஏன் உங்களுடைய தங்கை திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனை, டெல்லிக்கு போய் பார்க்கல, கெஞ்சில கூத்தாடல, காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடிதான் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. 15 ஆண்டு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. என்ன இந்த திட்டத்தை கொண்டாந்து தஞ்சை மாவட்டத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறதும் அபகரிக்கிறதும் தானே உங்களுடைய சந்தர்ப்பமா இருந்தது. அதை காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய விலை மதிக்க முடியாத நிலத்தை காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்ப்பு பெற்று தந்தது அதிமுக அரசு. இன்றைக்கு ஸ்டாலின் வந்து பேசுவது அத்தனையுமே பொய். உண்மைதானே? பொய்யாத்தானே பேசுறாரு. நான் வந்து அவர்கள் செய்த தவறுகளை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சிக்கிறோம். அரசியல் நீதியா விமர்சிச்சா பரவாயில்ல, ஆனா தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சா திருப்பி 10 முறை நம்ம விமர்சனிக்க முடியுமில்ல? எங்க தொண்டனே விமர்சிப்பான் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றார். நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்னும் தெரியாதவரா? அந்த திமுக ராஜ்யசபாவில் தலைவரா இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால? உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. ஏன் 22, 23 சொல்லல, 23, 24 ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல. 24, 25 தான் இரட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது இரட்டை இலக்கிலே வந்தது, பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே வந்தது. ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு பல பேர், நம்ம மக்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் செய்கிற அக்கிரமம், இந்த ஆட்சியில் பேசப்படுகிற பொய் மக்களுக்கு தெரியல. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இன்றைக்கு புரிந்த இந்த தொழில் வளர்ச்சி, இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேளாண்மை, நீ செய்கிற விவசாயம், அதுதான் முதன்மை துறை. இதுலதான் முதன்மை துறை, இதுலதான் 60% மக்கள் பயன்படுறாங்க. அதுல பார்த்தா
3% தான் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல், அந்த மாணவர் மன உளைச்சல் மீண்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. உங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க கூட தலைவர்கள். ஆளுக்கு காலனி, சீருட விலையில புத்தகம் கொண்டு போறதுக்கு, பையை பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மென்மையான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில எந்த சாதனையும் செய்யவில்லை என்று. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சென்னை நேப்பியார் பாலத்திற்கு இணையா ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே புது பாலம் நாங்கள் தான் கட்டி தந்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அங்க ஸ்ரீரங்கத்தில் புதிய தேசிய சட்ட பள்ளியை திறந்தோம். ஸ்ரீரங்கத்தில் புதிய பொறியியல் கல்லூரி, ஸ்ரீரங்கத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி, திருச்சி திருவானையூரில் 83 கோடியில் சாலை மேம்பாலம், ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா, திருச்சி மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி 1100 கோடியில் பல திட்டம். திருச்சி என்றால் மலைக்கோட்டை, அந்த மலைக்கோட்டையை அதன் நுழைவு வாயிலான மெயின் கார்டு கேட்டை சீரமைத்து செய்து மின் ஒளியில பிரசிக்க வைத்தது அதிமுக அரசு. அங்கு புராதன தன்மையுடன் பூங்கா 39 கோடியில செயல்படுத்தப்பட்டது. மேலும் திருச்சி மாநகரில் 16 பூங்காக்களை உருவாக்கப்பட்டு 5 போக்குவரத்து திட்டம் அழகுபடுத்தும் பணி 14 கோடியில நடைமுறைப்படுத்தணும். ஒரு பஸ் 40 லிட்டர் பால் கறக்கும். விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாம கொடுக்கிறோம். 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அற்புதமான ஆராய்ச்சி நிலையத்தை மூடி கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாயிய நன்மை கருதி விவசாயிகளுக்கு இப்படி அதிக பால் கொடுக்கின்ற கறவை பசுகளை அந்த ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும். இன்றைக்கு திருச்சி மாநகரமே குலுங்கி விட்டது மக்கள் வெள்ளத்தில். இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இன்றைக்கு கடல் போல மக்கள் வெள்ளம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள், உங்களுடைய ஆரவார மகிழ்ச்சி இதுவே வெற்றிக்கு சாட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி.